தமிழக மக்களுக்கு விரோதமாகவே செயல்பட்டு இருக்கிறார். இது உண்மைதான். எல்லா அரசியலும் இருந்தேன். விஜய் வாக்குறுதி கொடுக்குறாரு, சீமான் வாக்குறுதி கொடுக்குறாரு, போய் ஏமாத்துறாரு. அதை செய்வான், இதை செய்ய போறாங்க. ஒரு முட்டைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி செலவாகுமா? ஒரு முட்டை உற்பத்தியா செலவாகுமா? என்ன கதை சொல்றாரு, அவர் கதை பேசுறாரு. அவரை பத்தி தேவனா கருத்த கடவுள் போட்டிருக்காரு பாருங்க. நாடகம் போடுவாரு, நடிப்பாரு, வசீகரமா பேசுவாரு, மக்கள் கொடுத்து கூட்டுவாரு. ஆனா இப்ப ஒண்ணு ஃபிராடு. கல்கோரி கல்கோரி பேசுறாரா? பேச மாட்டாரு. மறுபடியும் பேச மாட்டாரு. ரியல் எஸ்டேட் பேச மாட்டாரு. அப்புறம் நாட்டு மக்கள் கொள்ளடிச்சிட்டு இருக்கான் இவர். நான் விவசாயம் பார்ப்பேன், நான் பணங்கள் இறக்குவேன், நான் அப்படியே கற்பனை மிதக்கிறாரு. அதாவது அவர் திட்டம், அது சாதாரண விஷயம். அதை டிபார்ட்மெண்ட் செஞ்சுட்டு போயிடுவாங்க. மக்களுக்கு என்ன செய்வீங்க நீங்க? வருமானத்தை என்ன செய்வீங்க நீங்க? வேலைக்கு என்ன செய்வீங்க நீங்க? அப்படி கற்பனை மிதக்கிறாரு, அப்படி படம் போட்டு காட்டுறாரு. எல்லாம் ஆட்சிக்கு வர்றது தான். ஏன் ஆட்சி எனக்கு எங்களுடைய ஆட்சி எங்களோட எது கொடுக்கணும்? என்றும் போதும் எம்எல்ஏ வரணும்ல.